கொக்குவில் பகுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை உயிரிழந்த மாணவர்களின் சடலங்கள் இன்று மாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் கொக்குவில் குளப்பட்டி சந்தி பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் விரிவான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக யாழ் போலீஸ் தலைமையகத்தை இன்று காலை 8:15 அளவில் நாம் தொடர்பு கொண்டோம். இதன்போது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மதில் மீது மோதி ஏற்பட்ட விபத்திலேயே 2 உயிரிழந்ததாக போலீசார் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தனர். யாழ் கந்தரோடை பகுதியைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக அரசறிவியல் துறையில் கல்வி பயிலும் 3ஆம் வருட மாணவன் நடராசா கஜன் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த யாழ் பல்கலை ஊடக கற்கை மாணவனான பவுன்ராஜ் சுலக்ஷனுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் போலீசாரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மற்றையவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார். சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்தை சூழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் பல்கலை மாணவர்களுடன் இந்த சம்பவம் குறித்து கலந்துரையாடினார். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு வாழை மரங்கள் கட்டப்பட்டுள்ளன.